வணக்கங்க. T20 வேர்ல்ட் கப் இந்தியா ஜெயிச்சிருச்சு. வாவ், வேற லெவல். அதுவும் சஞ்சு சாம்சனுடைய பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 3 மேட்சஸ் எல்லாருமே எங்கே பார்த்தாலும் அவரை தான் புகழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் என்ன விஷயம்னா, இன்றைக்கி புகழ்கிற எல்லா மீடியாஸ் தான் அவரை லோ பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் காயப்படுத்தியும் பேசியிருக்கிறாங்க. அந்த காயப்பட்ட அந்த நாட்களில் அவர் அப்படியே சோர்ந்து போய் உட்காராமல் தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டார். பைபிள்லேயும் டேவிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் இருந்தார். அவருடைய லைஃப்லேயும் ரொம்ப சோர்ந்து போய் சொந்த ஜனங்களாலேயே கல்லெறியப்படும்படியாக பிளான் பண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். அவர் திடப்படுத்தி கொண்டதுனால he was able to face and fight and be victorious. அவரால் ஃபேஸ் பண்ணவும் முடிஞ்சது, சண்டையிடவும் முடிஞ்சது, ஜெயிக்கவும் முடிஞ்சது. எஸ், சஞ்சு சாம்சன் அந்த சோர்வான நாட்கள், மனசு சோர்ந்து போன நாட்களில் எப்படி தன்னை திடப்படுத்தி கொண்டு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதில் ஜெயிச்சு காமிச்சாரோ, அப்படி நீங்கள் உங்களுக்குள்ளவே பலப்பட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த்தை உங்களுக்கு தரப்போகிறார். இன்னர் ஸ்ட்ரென்த், உள்ளான பலனை கிறிஸ்துவுக்குள்ளே பெற்றுக்கொண்டீங்கன்னா நிச்சயமாக உங்களால் உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணவும் முடியும், ஹேண்டில் பண்ணவும் முடியும், ஜெயிக்கவும் முடியும். Have a nice day. God bless you.